ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஏபிடெக் 1318 ஸ்கொயர் பாடியில் ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்டு. ஃபீடிங் எல்லாம் நிறைய கீழே விழுந்துருது. லாட் ஆஃப் ரீசன்ஸ். முதல்ல ஃபீடிங் செக்ஷன் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். ஆல்மோஸ்ட் கரெக்டாக இருக்குது. சிலிண்டரில் அது போல் இங்கு சேரக்கூடாதீங்க. நிறைய டிஸ்டர்ப் பண்ணணும். பிரிண்டிங் இமேஜ் சரியாக வராது. பாட்டம் சிலிண்டர் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய இங்க்ஸ் காஞ்சி போயிருக்கு. பேப்பருடைய கணத்தை விட அதிகமாக இருக்குது. ஸோ பிரிண்டிங் ப்ராப்பராக வராது. ஃபஸ்ட்டு ரீசன். செகண்ட் ரீசன், சிலிண்டர் கிப்பர் கரெக்டாக வாங்குதான்னு பாருங்கள். கிப்பர்ஸ் நல்ல கிப்பர் தான், பட் அதோடைய கிப்பர் பைக் கம்மியாயிடுச்சு. அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும். தேர்ட் ஒன், டெலிவரி. இது பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரிங் மாடல். இதில் வந்து இண்டிவிஜுவலாக ப்ளே ஆகணும். ஒரு கிரிப்பரும் இதனுடைய டிசைன் எப்படி தான், சின்ன பின் இருக்கும், பட் நாளாக அதெல்லாம் ஜாம் ஆகிடும். ஸோ ப்ராப்பராக லாக் ஆகாது. லைட்டாக ஒரு ட்ராப் ஆயில் கொஞ்சம் விட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த பின்னெல்லாம் பிளாக் ஆகாமல் பர்ஃபெக்டாக டெலிவரி வெளியே வரும். பர்டிகுலர்லி ஆர்ட் பேப்பர், அப்புறம் டின் பேப்பர், இதெல்லாம் கொஞ்சம் நிறைய ட்ரபிள் கொடுக்கும் இதுமாரி ஆயிடுச்சுன்னா. செகண்ட் ஒன், பேடு வந்து ரொம்ப தேஞ்சிடும் நாளாக. ப்ராப்பராக ஆயில் லூப்ரிகேஷன் பண்ணுங்க, நல்ல பெட்டர் ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டெலிவரி கிப்பரை ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணிட்டோம். இது இன்னொரு மிஷின் ஒரு ஸ்பேர் வச்சுருக்காங்க. சொன்ன மாதிரி இந்த பாயிண்ட்டை வந்து நல்லா பக்காவாக ரெகுலைஸ் பண்ணிவிடுங்க. ஃப்ரீயாக மூவ் ஆகணும். மிஷின் ரெடி பண்ணுற டைமிங்லாம் கிளியர் ஆகிடுச்சு. ஓகே, செட்டிங் வெயிட்டிங். மிஷினுக்கு ஆயில் மஸ்ட்டு, அதுவும் ஏபிடெக்கு கட்டாயம் மஸ்ட்டு. ஏன்னு சொன்னால் அதோட கியர்ஸ் எல்லாம் EN24 காஸ்டிங் கியர்ஸ். கம்பல்சரி ஆயில் இருக்கும். இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ரெகுலேஷன் வந்து நல்லா கொடுக்க முடியும். செயின் வந்து ரொம்ப திக்னஸ் கம்மியாக வரும். R41 மாடல் சொல்லுவாங்க. கம்பல்சரி ஆயில் இருந்தே ஆகும். நீங்கள் பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஆயில் போடாமல் இருக்கக்கூடாது. போட்டுட்டிங்கன்னா லைஃப் நிறைய மிஸ்டேக் ஆகும். நிறைய வேலைகள் இருக்கு. இருக்கிறதால இப்போ நான் ரன் பண்ணி தரேன்.